முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரைமறைவில் சதி முயற்சி ஒன்றில் ஈடுபடுவதாக நம்பகரமான தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இது இன்றைய நாளுக்கான முதன்மையான செய்தியாகும். இந்த செய்தியுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் கருத்தோவியமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரைமறைவில் ஒரு சதி முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறாராம் என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போகிறாராம். அதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்திறனிமார் இருக்கிறது தானே, எல்லாரையும் ஒன்று திரட்டுற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாராம். மிக விரைவில் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு சந்திப்பு ஒன்று நடத்த போகிறாராம். சந்திப்பு நடத்தி அதில் சில பல விஷயங்களை கலந்துரையாடி போட்டு வரும் ஜனவரி மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போறாராம். அதுக்குரிய பின்னணி வேலை எல்லாத்தையும் ரணில் விக்ரமசிங்க திரைமறைவில் செய்து வருவதாக நம்பகரமான செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னென்னு சொன்னா, நாட்டில் இப்போ முக்கியமான பிரபலமான சட்டத்திறனிமார் இருப்பினர் தானே, எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த ஒரு ஆலோசனை ஒன்று செய்ய போறாராம். இந்த பேரிடர் சம்பந்தமாக போதிய அளவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அதை அரசாங்கம் கண்டும் காணாமல் இருந்துட்டது. இந்த பேரிடர் வந்ததுக்கும் இவ்வளவு அழிவுகள் வந்ததுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாத அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கம் வீட்டை போகணும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட போறாராம் ரணில் விக்ரமசிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல் உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருந்தவர் இந்த மாதிரி வழக்கு போட போறோம் என்று சொல்லி, பிறகு சிலமன காணியில பேசாமல் இருந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க பின்னணியில் இருந்து இந்த ஒரு வேலையை செய்ய போறாராம். என்னென்னு சொன்னால், சந்திரிகா இருக்கிறாளோ, அவ இந்த பேரிடருக்காக 25 கோடி ரூபாய் கொடுத்தவா. நீங்கள் யாராவது கொடுத்தீங்களா? மற்ற ஜனாதிபதிமார் கொடுத்தவையோ இல்லை. அதில் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனட்ட ஊடகவியலாளர்கள் கேட்டவே, என்ன சந்திரிகா எல்லாம் தூக்கி 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறா, நீங்கள் ஒன்று கொடுத்த மாதிரி காணையில் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கு அவர் சொன்னவர், நானே ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறேன், பிறகு நான் அங்கே கொடுக்குறேன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன சொன்னவர். ரணில் விக்ரமசிங்க இதை பற்றி ஒரு கதையுமே கதைக்கல, காசும் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போறாராம். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வழக்கு எப்படி போப்பதுன்னு சொல்லி. முன்னாள் இராணுவ தளபதி ஒருவர் மிக விரைவில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. முன்னாள் இராணுவ தளபதியை எதற்கு விசாரிக்கணும் என்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சில பல முக்கியமான கேள்விகள் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்காம். அதனால அவர் விசாரிக்கப்பட இருக்கின்றார். யார் அந்த முன்னாள் இராணுவ தளபதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பேர் மகேஷ் சேனாநாயக்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த சமயத்தில் அவரும் ஒரு இராணுவ தளபதியாக இருந்திருக்கிறார், மகேஷ் சேனாநாயக்கா. எனவே அவர் மீது அடுத்த வாரம் அளவில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் பெருசா வெளியில தெரியல, ஆனா போன கிழமையும் ஒரு விசாரணை ஒன்று நடைபெற்றதாம். முக்கியமான 2 பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முக்கியமான 2 பேர்ல ஒரு ஆள் முன்னாள் பொலிஸ்மா அதிபர், அவரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் என்று சொன்னா தேசபந்து தென்னக்கோனா என்று சொல்லி நீங்க கேட்பீங்க. தேசபந்து தென்னக்கோன் இல்ல, அவருக்கும் முதல் இருந்த பொலிஸ்மா அதிபர், அவருடைய பேர் சிடி விக்ரமரத்ன. அதாவது தேசபந்து தென்னக்கோன் இலங்கையினுடைய 36வது பொலிஸ்மா அதிபர், இவர் 35வது பொலிஸ்மா அதிபர். தேசபந்து தென்னக்கோனுக்கு முதல் இருந்தவர் 2020ஆம் ஆண்டுல இருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கணும். 3 வருடங்கள் இருந்திருக்கணும் பொலிஸ்மா அதிபராக சிடி விக்ரமரத்ன. அதே நேரம் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரும் கடந்த வாரம் விசாரிக்கப்பட்டதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று கூறுகிறது. எனவே இங்கால ஒரு பக்கம் புயல், வெள்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும், மற்ற பக்கம் நடக்க வேண்டிய விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இலங்கை மின்சார சபை முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த பேரிடர் காரணமாக தங்களுக்கு 20,000 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த பல நாட்களாக அந்த சேதங்களை அளக்கின்ற நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டிருந்ததாகவும், இப்பொழுது சேத விவரங்கள் முழுமையாக அளக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் மூலம் 20,000 மில்லியன் ரூபாய் 20,000 மில்லியன் ரூபாய் சொன்னா கோடியில் சொன்னா 2,000 கோடி ரூபாய் 2,000 கோடி ரூபாய் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மின்சார தூணுகள், கோபுரங்கள் எல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்தது தானே. அதுக்கு பிறகு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், மின்மாற்றிகள் எல்லாம் உடைஞ்சு வெட்டிச்சு பெட்டிய சேதம் ஏற்பட்டது. கேபிள்கள் நிறைய அறந்தது. இந்த மாதிரி இலங்கை மின்சார சபைக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தது. இப்ப எல்லாமே அளக்கப்பட்டு 2,000 கோடி ரூபாய் சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த பேரிடர் நடந்த காலத்தில் தாங்கள் 41 லட்சம் பேர் மின் இல்லாமல் இருந்தார்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் என்று சொல்லி இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த
போதிலும் கூட தாங்கள் கடுமையாக போராடி அனைவருக்கும் மின்சாரத்தை மீள வழங்கியதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டிருக்கிறது. டித்வா புயல் காரணமாக, பேரிடர் காரணமாக நாடு முழுவதும் 13,698 வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறிய வியாபாரங்கள், பெரிய வியாபாரங்கள், நடுத்தர வியாபாரங்கள் என்று சொல்லி எல்லா வகையான வியாபார நடவடிக்கைகளும் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் 13,698. இதில் நுண் வியாபாரம் என்று சொல்லி சிறிய அளவில் செய்யப்படுற வியாபாரம் இருக்குதானே, அது 5,639 வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்காம். சிறிய அளவிலான வியாபாரங்கள் 4,636, இடைத்தர வியாபாரங்கள் 2,986, பெரிய அளவில் வணிகங்கள், பெரிய வியாபாரங்கள் 437 என்று சொல்லி மொத்தமாக 13,698 வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வியாபாரம், அது பெரிய வியாபாரமோ சிறிய வியாபாரமோ நுண் வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரம் ஏதோ ஒரு வகையில் இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று போடுற இதில் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய விவரங்களை சொன்னீங்கன்னு சொன்னால், கணக்கு கேள்வியெல்லாம் கேட்பினோம், எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். என்ன 07 12 66 66 60 சரியான சுவம் என 07 12 66 66 60 இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன விதமான இழப்பீடுகளோ அல்லது என்ன செய்ய போயினோம்ன்றதை அவையிலே சொல்லுவினோம். பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் என்று சொல்லி ஒரு நிதியம் ஆரம்பிக்கப்பட்டு ஏராளமான நன்கொடைகள் அந்த நிதியத்துக்கு வழங்கப்படுகின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான யாழ் வர்த்தகர், அவர் ஒரு நகைக்கடை ஒன்று வச்சுக்கிறார். பிரபலமான நகைக்கடை, தனியார் நிறுவனம் என்றபடியா நான் பேரை சொல்லல. எனவே இந்த நகைக்கடை சார்பாக 25 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருப்பதாக, அதாவது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வர்த்தக உரிமையாளருடைய பெயர் என் ஜெகதீஸ்வரன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இவர்தான். இவர் தன்னுடைய அன்பளிப்பை ஜனாதிபதியினுடைய செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க அவரிடம் சென்று தன்னுடைய காசோலையை வழங்கியுள்ளார். நாட்டிலே அரிசிக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது என்று சொல்லி விவசாய அமைச்சர் KD லால்காந்த அறிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் எல்லா இடமும் வதந்திகள் பரவி கொண்டிருக்குது. இந்த பேரிடர் காரணமாக நிறைய விவசாய நிலங்கள் அழிஞ்சு போச்சுது, வயலெல்லாம் அழிஞ்சு போச்சுது. அதனால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும், அரிசியினுடைய விலை கூட போதுன்னு சொல்லி எல்லாம் நிறைய தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமை இருக்குது. இப்போ விவசாய அமைச்சர் KD லால்காந்த என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அரிசிக்கு நாட்டில் எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது. இப்போ மட்டுமில்லாமல் எதிர்காலத்திலேயும் தட்டுப்பாடு இருக்காது. எனவே யாருமே பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பேரிடர் காரணமாக ஸ்பெஷலா ஒரு தட்டுப்பாடும் இங்க வரையல, புதுசா ஒரு தட்டுப்பாடும் இங்க வரையல, வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வழக்கமா ஒரு சில வகையான அரிசிகள் இறக்குமதி செய்யறது அது வழக்கமா நடக்கிற ஒன்று தான். அதே மாதிரி இனியும் இறக்குமதி செய்யப்படும், அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த பேரிடர் காரணமாக புதுசா ஒரு நஷ்டம் வந்திருக்கு, தட்டுப்பாடு வந்திருக்கு சொல்லி அதெல்லாமே போய் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி விவசாய அமைச்சர் KD லால்காந்த கூறியுள்ளார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதயம் ஒன்று இருக்குது. அந்த இதயத்தில் இருந்து 2 கைகள் தண்ணி கொடுக்குது, குடிக்கிறதுக்கு இப்படி தண்ணியை கொடுக்குது. அதை பருகிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஏழை குடிமகன், இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை குடிமகன். எனவே ஒரு இதயத்தில் இருந்து கைகள் உதவி செய்யுது. அந்த இதயத்தை இன்னும் ஒரு வகையில் உத்துப்பாக்கிக்குள்ள இந்தியா மாதிரியும் இருக்குது, இந்தியாண்ட அந்த ஷேப்பிலையும் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பேரிடர் காரணமாக இந்தியா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெற்றும் உதவிகள் எல்லாம் செய்திருக்குது, இன்னுமே செய்து கொண்டிருக்குது. ஒருவேளை அதை நினைச்சு தான் இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டதா என்னவோ தெரியல. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.